வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிக் ஸ்டாக். இந்த மாடியூல்ல நம்ம ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ண போறோம். வாட் இஸ் ஸ்டார் மார்க்கெட்? ஜஸ்ட் இமேஜின் நீங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கீங்க. ஸோ அந்த வெஜிடபிள், கோல்ட்ஸ் இது எல்லாமே வாங்கி விற்கிற இடமா இருக்கும். பட் இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ஸ்டெட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் கோல்ட்ஸ் வாங்கி விற்கிறதுக்கு பதிலா ஒரு கம்பெனியோடைய ஓனர்ஷிப்பை வாங்கி விற்கிறது, அதுக்கு பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட். சப்போஸ் ரிலையன்ஸ் வந்து ஒரு 1 crore ஷேர் இஷ்யூ பண்றாங்கன்னா அதுல நீங்க ஒரு ஷேர் வாங்கினாலும் அது அந்த கம்பெனியோடைய ஒரு பார்ட் ஆஃப் த ஓனர்ஷிப்பை நீங்க வாங்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம அதுல வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். பிளஸ் அதுல இன்கேஸ் பர்மிட் உங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் கிடைக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய லாப நஷ்டத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஸோ இந்தியாவில் மொத்தம் 2 மேஜர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா NSE, இன்னொன்னு BSE. ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1875 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஏசியா ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் எக்கானமிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ஒரு கம்பெனி அவங்களுக்கு தேவையான ஃபண்டை ரைஸ் பண்ணி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் இன்வெஸ்டர் அவங்களுடைய வெல்த்தை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வித் ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் டிசிப்ளின் நீங்க இந்த ஷேர் மார்க்கெட் அப்ரோச் பண்ணீங்கன்னா இதுல உங்களுடைய வெல்த் கண்டிப்பா டெவலப் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடியூல்ல இந்த கம்பெனிஸ் ஏன் ஷேர் இஷ்யூ பண்றாங்க அப்படின்றத நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,